தக்பீர் கட்டுகிற முறைகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப தக்பீர் கட்டுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. நம்ம வருவோம், சிலர் இப்படி கையை காட்டி தக்பீர் கட்டுறார்கள், இப்படி செஞ்சு இப்படி தக்பீர் கட்டுவாங்க. சிலர் வருவாங்க அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கட்டுவாங்க. அவர் வளமையாக பழகி இருக்கிறாரோ அந்த ஸ்டைலில் தக்பீர் கட்டிட்டு போறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டும் போது கையை தூக்குறதுக்கு 2 முறைகளை நமக்கு சொல்லி தந்தாங்க. கிப்லாவை முன்னோக்கிட்டோம், தக்பீர் கட்ட போகிறோம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எந்த தொழுகையை தொழப் போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ராங்கான நியத்தோடு வரும். சில இந்த தனியை தொழும் போது அந்த கன்ஃபியூஷன் சில நேரம் வரும். ரைட்? இப்போ வாங்க சொன்னோம்னா என்ன தொழ போறோம்? இஷா தொழ போறோம், ஒது செய்ய போறோம் என்றால் இஷாவுக்கு நியத்து வந்துடும். அப்ப அந்த மனசுல நியத்து வைக்கிறது தான் நியத் என்பது. உசல்லி ஃபர்தல் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது கிடையாது. ஒரு ஹதீஸ்ல கூட நான் சொன்னேனே, இமாம்கள் ஃபுல்லா தொகுத்திருக்கிறார்கள் தொழுகை பற்றிய பாடம். அந்த பாடங்களில் ஹதீஸ் கலை இமாம்களும் சரி, ஃபிக்ஹ் கலை இமாம்களும் சரி, எந்த ஒரு இடத்திலும் உசல்லி ஃபர்தல் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தரல. அல்ஹம்துலில்லாஹ், இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து 1980களிலிருந்து மருதமுனையில் நம்ம பிரச்சாரம் செய்து, அதுபோல இலங்கையிலும் அதற்கு முன்னால் இருந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 90% அது விடுபட்டுட்டு எல்லாருமே போய் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டக்கூடிய நிலை. இப்ப கிப்லாவை முன்னோக்கி நம்ம எந்த தொழுகையை தொழ போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்து கொண்டு கையை தூக்க வேண்டும். கையை தூக்குறதுல 2 முறைகள் இருக்கிறது. அந்த 2 முறையை நம்ம காட்டியிருக்கிறோம் இந்த படத்துல. முதல் முறை என்னன்னு கேட்டால், இந்த காது சோனை வரைக்கும் கை வரக்கூடிய முறையில் இந்த பெருவிரல் இந்த காது கிட்ட வரக்கூடிய மாதிரி இப்படி தூக்குறது, இது ஒரு முறை. இன்னொரு முறை என்றால் கொஞ்சம் உயர்த்தி தூக்குறது. ரைட்? இதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த நடுவிரல் காது கிட்ட வர மாதிரி ஒன்று வரும். ரைட்? இன்னும் ஒன்று பெருவிரல் காது கிட்ட வர மாதிரி வரும். அது காதில கையை வைக்கணும். அந்த காதை அடையாளத்துக்கு தான் சொன்னாங்களே தவிர காதில கை வைக்கணும் என்பதா இல்லை. சில சவர்களை பார்த்தா நீங்க இப்படி காதில் இப்படி கையை வச்சு இப்படி காட்டுவார். அவர் அந்த ஹதீஸை படிச்சிருப்பார். காது சோனை வரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்றதை படிச்சுட்டு அவர் காதில கொண்டு கையை வச்சு இப்படி காட்டுவார். அப்படி கிடையாது. இப்படி தூக்கும் போது கை இந்த நடுவிரல் காது கிட்ட வரணும். ஒரு முறை அப்ப ஷோல்டரோட சேர்ந்த மாதிரி வரும். இன்னும் ஒன்று பெருவிரல் காது கிட்ட வர மாதிரி இப்படி தூக்குற. அந்த டைம்ல கை விரிந்திருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. சில நேரங்களில் பொடுபோக்கால விடுபடும், கேலஸால விடுபடும் போது நன்மை இல்லாம போகும். ஆனா தொழுகையை பாதிக்காது. அந்த நன்மை இல்லாமல் போகும், தொழுகையில பாதிப்பு ஏற்படாது. நான் வேண்டும் என்று ஒருவர் அப்படி செய்தால் கண்டிப்பாக அது அவருடைய அகீதாவையும் பாதிக்கும், தொழுகையும் பாதிக்கும். இப்ப கையை அப்படி தூக்கி அவர் கையை கட்ட வேண்டிய இடம் எது அப்படி நடால் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மேலே வைத்து கட்டுவார்கள். அதே நேரத்தில் இந்த முழங்கைக்கு முன்னால் உள்ள பகுதியில் தன்னுடைய வலது கையை வைத்துக் கொள்வார்கள். முழங்கைக்கு முன்னால் உள்ள இந்த துண்டில வலது கையை வைத்துக் கொள்வார்கள். இந்த இதுல காட்ட முறைதான் ஒரு புகாரியில சொல்லப்பட்ட சஹீல் புகாரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையாகும். சில சகோதரர்கள் இப்ப நெஞ்சில இப்படி வச்சா நெஞ்சில வந்துடும் கை. ரைட்? நெஞ்சில உடுப்படி கொண்டு கட்டியிருப்பாங்க சில சகோதரர்கள். கூடாது. சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு ஒரு கேலஸா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொப்புளுக்களை கட்டுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் தொழுகையுடைய சுண்ணாவில் உள்ளது. சரியா செஞ்சாங்கன்னா தொழுகை பூரணமாகும், நன்மை கிடைக்கும். இதுல கேலஸாக பொடுபோக்காக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையை அது பாதிக்காது என்றால் சுண்ணா. வேண்டும் என்று மாறி செய்வார்களாக இருந்தால், பிடிவாதமாக, இப்ப நமக்கு தெரியுது இப்படித்தான் புகாரில வருது என்று தெரிஞ்சு நான் இப்படித்தான் கட்டுவேன் என்று தொப்புளுக்களை கட்டுறது. இப்ப சில மதுஹபுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா மாலிகி மதுஹப்ல இப்ப ஹஜ்ஜி கும்ராக்கு போன நீங்க வெளிநாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அக்பர் கையை கீழே விட்டுருவா, கையை கட்டுறல்ல. என்னன்னு கேட்ட எங்கட மதுஹப்ல இல்லன்னு சொல்றது. நம்ம தொழுகையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கி கட்டினார்கள் என்றதுக்கு 17க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கையை கீழே தொங்க போட்டுட்டு விடக்கூடிய நிலை என்பது பிடிவாதம். இது பல
எங்கட மதுஹபில் இப்படி இருக்கின்றதுக்காக ஹதீஸ் எடுக்க மாட்டோம் என்று வாரது போல. அதே போல ஹனபி மதுஹபில் என்ன செய்வாங்க என்றால் முதல் மட்டும்தான் அல்லாஹு அக்பர் என்று கை தூக்கப்படும். அதுக்கு பிறகு சமியல்லாஹ் மீது கை தூக்க மாட்டான். ருக்கூல இருந்து நிலைக்கு வரும்போதும் கை தூக்க மாட்டாங்க. அதே போல முதல் அத்தையாத்திலிருந்து 3வது ரக்காத்துக்கு எழும்பும் போது கை தூக்க மாட்டாங்க. இந்த நாளும் ஹதீஸ்ல வருது, சுமார் 17 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 இடங்களிலும் இப்படி கையை தூக்குவாங்க. இவங்க அதை செய்யறதுக்கு காரணம் ஹனஃபி மதுஹபில் அப்படி இல்லை. அப்ப இந்த நிலையில் ஒருவர் இதை செய்தால் அவர் பாவி ஆவார். அப்படி இல்லாம கேலஸாக ஒருவர் தொப்புளுக்களை கட்டுறார் என்றால் பாவி இல்லை, அவர் ஒரு சுண்ணாவை விட்டிருக்கிறார். சுண்ணாவை விட்டது என்பது நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறையில் தொழ விரும்புகிற ஒருவர் எப்படி கையை வைக்க வேண்டும்? புகாரியில வரக்கூடிய முறையில் இந்த இடது கையின் மீது வலது கையை வைத்து இந்த இடத்துல கையை வைத்துக் கொண்டால் அது பூரணமான ஒரு அமைப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு அமைப்பாக வரும். வேறு சில ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல வைத்தார்கள் என்று வருகிறது, இந்த மணிக்கட்டுக்கு மேல வைத்தார்கள் என்று வருகிறது. ஆனால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் விமர்சனம் இல்லாத ஒரு 100% பெர்ஃபெக்டான ஹதீஸாக காணப்படுவது இந்த முறையில் தக்பீர் கட்டுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.